ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்து வந்து இந்த நாளை தொடங்குகின்ற நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நானும் நீங்களும் காத்திருக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். எத்தனையோ நிலைமைகளிலே நம்மை வழிநடத்தி வந்த தேவனாகிய அவர்தாமே இந்த நாளையும் நாம் துவங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை எல்லாவற்றிலும் வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஐசியா சாப்டர் 59 verse 1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய கரம் நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகாத கரமாய் காணப்படுகின்றது. இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை என்று சொல்லி. ஆம், இன்றைக்கும் கூட நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மை ரட்சித்து, அவருடைய கரம் தானே குறுகி போகாதபடிக்கு நம்முடைய எல்லா காரியத்திலும் அவருடைய கரம் நீட்டப்பட்டதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நானும் நீங்களும் இன்றைக்கு கேட்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய செவிதானே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியதாய் இருக்கின்றபடினாலே அவருடைய சமூகத்தில் நாம் எல்லா காரியத்தையும் கொண்டு வருவோம். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை நாம் செய்ய இருக்கும் பொழுது தேவனுடைய கரமும் அவருடைய செவியும் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகினாலே இந்த நாளிலும் கூட அவருடைய கரத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவர்களாக அவர் தாமே நம்மை எல்லா விதத்திலும் ரட்சித்து விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்து, அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நானும் நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருந்து அவர் தாமே தம்முடைய கரம் குறுகி போகாதபடி நம்மை காத்து வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆகினாலே அவருடைய சமூகத்திலே, அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தாமே நேர்த்தியான பாதைகளிலே நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கின்றார். இந்த புதிய நாளை துவங்கி இருக்கும் பொழுது தேவன் தாமே இந்த புதிய நாளிலே நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டட்டும். நாம் எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களிலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம் தானே உங்களை வழிநடத்தக்கூடியதாய் காணப்படட்டும். அவர் தாமே இன்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.